வணக்கம். சிறப்பான முறையில் காமவசியம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சாமி காமவசியத்தை பற்றி போடுங்க அப்படின்னு. இது யாரை வேணாலும் காமவசியம் பண்ணலாம். தவறான நோக்கத்துக்கு யாரும் வராதீங்க, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கட்டிலுக்கு இணங்க வைக்கிறது எப்படி, உடலுறவு அவங்க கூட கொள்வது எப்படி சுவாமி ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த காமவசிய முறையை பண்ணோன்னாக்கா அவங்களே நெருங்கி வருவாங்க. நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, சரிங்களா? இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறீங்க, காதலி பிரிஞ்சு இருக்கீங்க, அவங்களுக்கும் இதை வசியம் பண்ணலாம். பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க, அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும், சரிங்களா? அவங்க போகிறாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க, கண் கலங்காதீங்க. ஏன்னா வாழ போகிறது ஒரு முறை தான். நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிறப்பான முறையில் பண்ணிடலாங்க. பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா விட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக சூசைட் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் முட்டாள்தனமாக எடுக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே நடந்துடும் இல்லை. எல்லாத்துக்கும் வழி இருக்குது. வசியம் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள், சிறப்பான முறையில் உடலுறவு வசியம் பண்ணலாம்.